பெருகிட்டே இருக்கும். இந்த பல தலைமுறைக்கு அந்த நிறுவனம் தோள் கொடுக்கும். முதல் படின்றது ஒரு 6 அடி மனிதனுக்கு 10 அடி உயரமான செவுறு இருந்தால் அதுதான் முதல் படி. அவ்வளோ ஈஸியாக அவன் ஏற முடியாது. ஏணி இருக்காது, ஒன்றும் இருக்காது. எப்படி ஏறுவான்? கஷ்டப்பட்டு ஒட்டச்சி காலை வச்சு கையை வச்சு குதிச்சு ரத்தம் அவன் வாழ்க்கையை வெறுத்து தான் அந்த ஒரு படியை. ஆனால் அந்த ஒரு படியின் உயரம் 10 அடி. அதை ஏறி நின்ட்டான்னா மேலே அந்த முதல் படியை, அடுத்த படியை எட்டி பார்த்தா அது 1 அடி உயரமாக தான் இருக்கும். 2வது அடின்றதே 1 அடி உயரம் தான். சாதாரணமாக கால் வைக்கலாம் நீ. அதுக்கு அடுத்தது 1/2 அடி. 4வது அடி பார்த்தா சமதரையாக இருக்கும். நீ ஏற வேண்டிய அவசியமே இல்லை. தானாக போட்டு போய்கிட்டே இருக்கலாம் நீ. ஆனால் இந்த படியை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. அது மனைவியின் தாலி கொடியை வைக்கணும். மகளிட சின்ன சின்ன கம்மல்களை எடுத்து வைக்க வேண்டி வரும். வீட்டை அடமானம் வைக்க வேண்டி வரும். இவ்வளோ துன்பங்களையும் முகம் கொடுத்து தான் நீ முதல் தொழிலில் முன்னுக்கு வர முடியும். நீ சகித்து கொண்டு வாழும் காலகட்டத்தில் ஒன்றை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறேன், இதை மட்டும் கைவிடாதே. நாணயம், அதை மட்டும் கைவிட்டுறாது. ஏன்னா நாணயத்தை நீ இழந்துட்டான்னா அப்புறம் உன்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. நிறைய மேடைகளில் உங்களுடைய பேச்சுக்களை நாங்கள் காணொலியில் பார்த்துருக்கோம், நேரில் பார்த்துருக்கோம். யாராவது உங்ககிட்ட ஐயா நீங்கள் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக எங்களுக்கு தெரியுறீங்க, நிறைய மேடைகளில் எங்களுக்கு இது மாதிரி பேசுங்க, இது மாதிரி இன்னும் நிறைய பேர்லாம் பேசுகிறாங்க, அதை